மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் நமக்கு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் அந்த தினங்களை நம்ம பார்க்க போறோம். சரியா? மத்திய அரசானது ஆண்டில் 4 முறை கண்டிப்பாக கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு தினம் முக்கியமானது ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். சரியா? அதற்கு அடுத்தபடியாக மே 1ஆம் தேதி சர்வதேச உழைப்பாளர்கள் தினம். அன்றைய தினத்திலும் கிராம சபை கூட்டங்களை பஞ்சாயத்து ஆபீஸில் நடத்தணும். அதுக்கு அடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தினம். சரியா? அன்றைய தினத்திலும் நடத்த வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதி. இந்த 4 நாட்கள்ல கண்டிப்பாக கிராம சபை கூட்டங்களை எல்லா மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிருக்காங்க. இதை தாண்டி கூடுதலாக தமிழ்நாடு அரசானது 2 நாட்கள்ல மேலும் 2 நாட்கள்ல கிராம சபை கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு நாள் முக்கியமான நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி. அந்த மார்ச் 22ஆம் தேதியானது சர்வதேச தண்ணீர் தினம். அன்றைய தினத்திலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி, சரி, நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம். அந்த உள்ளாட்சி தினத்தன்றும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிராம சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல மத்திய அரசு சொன்ன அந்த 4 நாட்களும் கூடுதலாக தமிழ்நாடு அரசு சொன்ன அந்த 2 நாட்களும் சேர்த்து 6 நாட்களில் தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது.